இருக்கக்கூடாது. அதனால நாமளும் அழிஞ்சா மட்டும் அடுத்தவங்க அழியக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இப்ப 10 பேர் நம்ம கிராமத்துல 10 இறந்ததுக்கு பேர், பிறகு நாங்க 14 பேர் இப்படி இருக்கிறனாக்கா மக்கள் அதை போல யாரும் அதை போல இருக்கக்கூடாது. இன்னும் பொறுத்து ஒரு மக்கள் கூட அந்த சாராயத்துல சாகக்கூடாது. அதான் என்னுடைய கொள்கை. அதுக்கு பிறகு ஊர்ல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்காங்களா அதெல்லாம் மற்றவங்க எல்லாம்? கட்டுப்பாப்பா இருப்பாங்க. இல்ல ஒரு 14 பேர் இறந்ததுனால எங்க இருக்குதுவோ அதிகமா தான் குடிக்க ஆரம்பிக்குதுவோ, மறுபடியும் தொடருது. அதிகமா தான் குடிக்குதுவோ. 14 வயசு நம்ம கிராமத்திலே கடை இருக்கா, வெளியில இருக்கு தூரத்துல? அது யாராலையும் ஒழிக்க முடியல. எந்த கட்சி வந்து ஒழிச்சுது? எந்த கட்சியாலையும் ஒழிக்க முடியல. கடை உள்ளே இருக்கா? வெளியில இல்ல, வெளியில தான் இருக்குது, உள்ள இல்ல. உள்ளையில அந்த சாராயம் தான் இங்க விற்கும். இப்ப சாராயம் விற்கிறது கிடையாது, மது கடை தான். அந்த மது கடை ஒழிச்சா மக்களா நல்லா இருக்கும். அதுவும் கொண்டாடி பிள்ளை அதுவும் காவந்து பண்ணும். நாங்க தான் இந்த நிலைமையில ஆயிட்டோம், அதுவும் அந்த நிலைமையில ஆகக்கூடாது. சின்னஞ்சிறு வயசு நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்துட்டு பேரக்குள்ள எடுத்துட்டோம். அதுவும் இந்த வயசுல நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உங்க மருமக பிள்ளைகளாவது பசங்களாவது ஒழுங்கா இருக்காங்களா? சரி, சரிம்மா.